நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் நைட். குட் நைட். இந்த மாதிரி இடத்துல நாம இருக்கிறது நல்லதுக்கல்ல. வா போலாம். வா. என்ன விஷயம் சொல்லு. மாமா இந்த நேரத்துல இங்க என்னக்கா பண்றாரு? இவரு போலீஸ் வேலையில இருக்கிறதுனால எங்க வேணாலும் போக வேண்டியது இருக்கும். இங்கேயும் ஏதாவது வேலையை தான் வந்திருப்பாரு. உனக்கு இதெல்லாம் புரியாத. வா, இங்க இருந்து போலாம். வா. போ, உள்ள போ. முதல் தடவையா என் வீட்டுக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு உறுத்தலா இருக்குக்கா. எனக்கு என்னமோ நான் இப்ப என் புருஷன் வீட்டுக்குள்ள போகாம வேற எங்கேயும் போற மாதிரி இருக்குக்கா. நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எனக்கு புரியுது உத்ரா. ஆனா எதுவும் யோசிக்காத, எல்லாம் சரியாயிடும் உத்ரா. இல்லக்கா, எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த முறை எதுவும் சரியாகும் தோணல. எனக்கு எதுவுமே புரியலக்கா. உள்ள போய் நான் அவர்கிட்ட இத பத்தி என்ன சொல்றது? ஹோட்டல்ல நடந்ததை பத்தி நான் அவர்கிட்ட சொல்ல போனா அதுக்கப்புறம் உங்களை பத்தியும் சொல்ல வேண்டியதா இருக்குமே. அவன்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு சரியான நேரம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நாம உண்மையை கண்டிப்பா மறைச்சுதான் ஆகணும். ஒருவேளை இப்படியும் நடக்கலாம். உன்னங்க அனுப்பினதுக்கான வருத்தம் உங்களுக்குள்ள நெருக்கத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியும் இருக்கலாம்ல. எல்லாம் சரியாயிடும். என்ன மொத்த பணத்தையும் ஒரே செக்கா போட்டு கொடுத்துட்டானா? அட, இது எப்படி நடந்துச்சு? சூப்பர் உத்ரா, என்னால இத நம்பவே முடியல. இனிமே பாரு, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாரு. காசை வச்சு காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். இந்த ரிஷியால என்ன செய்ய முடியும்னு இந்த உலகத்துக்கே காட்டுறான். வருங்காலம், எதிர்காலம், அப்புறம் வருங்கால நாளையே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. யாராலையும் நிறுத்த முடியாது. உண்மையிலேயே சொல்றேன். இனிமே பாரு, நான் பணக்காரனாக போறேன்.
கௌதம், இந்த ராத்திரில இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா இது, பொண்டாட்டிய ரூம்ல தனியா விட்டுட்டு இங்க நீ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்க முடியும். என்னை எதிர்த்து நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும். நான் இந்த சிட்டியோட எஸ்எஸ்பி. இந்த சிட்டியோட லா அண்ட் ஆர்டர் முழுக்க முழுக்க என்னோட பொறுப்புல இருக்கு. நான் ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டு இருந்தாதான் இந்த ஊர்ல இருக்கிறவன் நிம்மதியா தூங்க முடியும். நாங்க பதவி பிரமாணம் எடுத்திருக்கோம். சுயநலமா எங்க வீடு குடும்பம்னு பார்க்காம பொதுநலமா டியூட்டி பார்ப்போன்னு. ஆனா நீ இங்க ராத்திரி முழுக்க முடிச்சிருந்து யாருக்காக டியூட்டி பார்க்கற? எனக்கு நீ இந்த மாதிரி உபதேசம் பண்றதை விட ஒரு புருஷனா பண்ண வேண்டியதை பண்ணு. அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன கண்காணிக்கிறத இத்தோட நிறுத்து. போய் உன்னோட வேலைய பொறுப்பா பாரு. குழந்தையில இருந்து இது வரைக்கும் நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் பண்றத பார்த்து கேலி பண்றதை விட்டுட்டு தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? எப்பவாவது நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த ஒரு விஷயத்திலையும் நான் சுயமா எந்த முடிவும் எடுக்க விடாம என்ன தடுத்துக்கிட்டே இருந்தீங்க. போதும். இந்த எஸ்எஸ்பியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நான் எவ்வளவு பொறுப்பா கௌரவமா நடத்தி இருக்கேன்னு மட்டும் பாரு. நம்ம குடும்பத்தோட பொறுப்பு மொத்தத்தையும் தனியா தாங்கி இருக்க. ஆனா நீ உன் குடும்பத்தோட பொறுப்பையே தனியா தாங்க முடியல. ஒரு பொண்ணை கட்டி வச்சோம், அவளை நீ சந்தோஷமா வச்சிருக்கியா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. என்ன எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதுவரைக்கும் உன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட வந்துட்டீங்களா? எவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வேலை ஜாஸ்தியா இருந்ததா? இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்தா வேலை அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த வீட்டுல நீ செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா இன்னைக்கு உன் செல்ல பையன் என் முன்னாடி தைரியமா என்னை எதிர்த்து பேசி இருக்க மாட்டான். எல்லாம் நீ கொடுக்கிற இடம், நீ கொடுக்கிற செல்லம்.
ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த எஸ்எஸ்பியோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சுங்க? சொன்னாதானே தெரியும். முதல்ல உன் பையனுக்கு ஒழுங்கா புத்திமதி சொல்லு. மூத்த புள்ள பேருக்கு இருந்தா பத்தாது. எல்லாத்துக்கும் முன்ன நின்னு இந்த வீட்டு கௌரவத்தை தாங்கிறவதான் மூத்த புள்ள. குழந்தையில இருந்தே அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி வளர்த்து இருக்கணும். அப்படி வளர்த்து இருந்தா என்னை எதிர்த்து இப்படி பேசி இருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுக்கப்புறம் என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்றேன்? நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. நான் சொல்ற மாதிரி சீக்கிரம் அவன் நடவடிக்கை மாத்திக்கலனா அவனை போதச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு சொல்லி வை மூத்த பிள்ளைகிட்ட. அவனால எனக்கு தலைவலியே வந்துருச்சு. நான் தலையை பிடிச்சு விடுவா. மொத்தமா என் குறவழியை நெரிச்சு. ஒருத்தருக்கு தலை வலிக்கும் போது அவன் தலையை தானே பிடிச்சு விடணும். என்னன்னே தெரியல, அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தோணுது. நான் அவர்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடணும்னு. எனக்கும் அந்த ஆபீசருக்கும் நடுவில் எதுவும் நடக்கலன்னு நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் போல தோணுது. நான் அவர்கிட்ட என்ன சொல்றது? அங்க எதுவும் நடக்கல, அக்கா வந்து என்னை காப்பாத்திட்டாங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல இல்ல, என்னால அப்படி சொல்ல முடியாது. அக்கா ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுவாரு. இல்ல, நான் நிச்சயமா சொல்ல போறதில்ல. என்னங்க? என்னாச்சு? ட்ரெஸ் மாத்திக்கோங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, நம்ம தூங்கலாம். இல்ல, அத அங்க வச்சிரு, நான் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ போய் தூங்க. நான் டிவில கிரிக்கெட் போயிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் தூங்கு. லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சிட்டேன்பா. எல்லாம் ரெடி. மாப்ள அப்பா சீக்கிரமா திரும்ப வந்துருங்க. நீயும் தாம்மா. அடுத்த வாட்டி நான் உன்னை இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இல்ல, நம்ம புது வீட்டுக்கு தான் உன்னை கூப்பிடுவேன். ஒரு 2-3 புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நான் திரும்ப வந்ததும் அவங்க எனக்கு வீடு காட்டுவாங்க. அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா? சீனுக்கு இங்க தனியா இருந்தா போர் அடிக்கும். அதனால நான் அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேனே. என்ன பிரியா?
இத பத்தி நீ ஏன் முன்னாடியே யோசிக்கல? அது வந்து யோசிச்சேன், ஆனா அட என்ன ஆனான்ற, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? அது இல்ல மாப்பிள, நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அது இல்லாம இது அவ்வளவா நல்லா இருக்காதுப்பா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னா நீங்க என்னையும் என் குடும்பத்தாரையும் வெளியால தான் பாத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இல்ல மாப்பிள, பரவாயில்ல. அந்த மாதிரி எதுவுமே என் மனசுல இல்ல. அப்படி எதுவும் இல்லைன்னா நான் சொன்னதுதான் ஃபைனல். சீனு எங்க கூட தான் வரான், ஓகேவா? ஆதித்யா, பிரியா, அவன் சாமான்லாம் பேக் பண்ண போ. ஆதித்யா, இங்க பாரு, அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஆதித்யா ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ வேலைக்கு ஆக மாட்டேன், நானே போய் சொல்றேன். சீனு, ஆதித்யா, உனக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. திரும்ப வந்ததும் நான் உன் மாமனாரை பர்சனலா மீட் பண்ணோம். அப்பதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா தேங்க்ஸ் சொல்ல முடியும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ம்? பாய். பாய்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டு, தோ வந்துட்டேமா. எங்க பாரு, சீனு வந்துட்டு இருக்கான். கெஸ்ட் ரூமை உடனே க்ளீன் பண்ணு. புது பெட் ஸ்ப்ரெட் மாத்தி போடு. நீங்க கவலையே படாதீங்கம்மா, நான் ரூம் நல்லா சுத்தமா பல ஆக்கிடுறேன். சீனு தம்பி கண்ணாடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. முதல்ல போய் ரூமை க்ளீன் பண்ணு, போ போ. சரிம்மா. ஜெகதீஷ், அம்மா, இந்த பில் எல்லாம் கட்டிடு. முதல்ல இந்த சிட்டுவை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அவளோட கவனம் எங்கதான் போயிட்டு இருக்குன்னே தெரியல. சரிங்கம்மா. உளவா, அட வந்துட்டீங்களா? வாங்க. வணக்கம். வா சீனு. நல்லா இரு. போதும். ஏய், என்னடா இது? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இது உன் வீடா நினைச்சு நல்ல ஃப்ரீயா இருக்கணும், ஓகே? சரிங்க ஆண்டி. நீ இல்லாம நம்ம வீடே ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தது பிரியா. இவனும் என்ன மறந்துட்டு உன் பின்னாடியே ஓடி வந்துட்டான் தெரியுமா? பைத்தியக்காரன். அம்மா, வீட்டோட குத்து விளக்கை தான் நான் திருப்பி கொண்டு வர போனேன். அங்கிள், வணக்கம் அங்கிள். நல்லா இருக்கண்ணா. எப்படி இருக்கீங்க டாக்டர் சார்? நல்லா இருக்கு அங்கிள். கண்ணா, இனிமே நான் இங்க கவலைப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. 4-5 வருஷத்துல நம்ம வீட்லயே ஒரு டாக்டர் இருப்பான். தேங்க்யூ அங்கிள். ஒருவேளை நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு அட்மிஷனே கிடைச்சிருக்காது. அது எப்படி ஹெல்ப் பண்ணாம இருப்ப? என்ன கண்ணா பேசிட்டு இருக்க நீ? என்னால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும்? நீ எனக்கு பையன் மாதிரி தானே? வாசினு, இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா ஒரு யூத் மாதிரி அரட்டை அடிச்சுட்டு இருக்க போறேன். அட ஆதிக்கனா, வாடா. தேவயானி, சொல்லுங்க. சாப்பிட ஏதாவது அரேஞ்ச் பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓகே, இப்பவே பண்ணிடுறேன். வாமா பிரியா. நட்ராஜ், இந்த பேக் எடுத்துட்டு போ.